குழந்தைங்க நார்மலாக கண்ணை மூடிட்டு ஒரு 2 செகண்டு என் உயிரை நானே வணங்குகிறேன், என் உயிர் நீயே எனக்கு வழிகாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சங்கல்பம் மாதிரி வச்சுட்டு குழந்தைங்க பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி, பள்ளிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை பண்ணாங்கன்னா அவங்களோட கல்வி, அவங்களுடைய வாழ்வாதாரம் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர் துளி ஒரு நல் வழியை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் உடல் சார்ந்து சுற்றி இருக்கிற கிரகங்கள் சம்பந்தமாக ராகு கேது இது ஏதாவது அஃபெக்ட் இருக்கிறது ஒரு உயிரை ஒருத்தன் வணங்குறான் தேடுறாங்கிறதுனால அந்த அஃபெக்ட் குறைய தொடங்கும். அப்போ உயிரை ஒருத்தன் ரொம்ப கடுமையாக வணங்குறான் அப்படின்னா அவனுக்குள்ள காமமோ இச்சையோ போதையோ தவறான பழக்க வழக்கமோ தவறான பாதைகளையோ இந்த உயிர் வரவிடாம ஆரம்பத்துலலாம் பேசவே பேசாது. ஆனால் இந்த உயிர் பேசாமலே ஒரு தவறான சவகாசத்துக்குள்ள ஒரு மனிதன் நம்ம வீட்டுக்குள்ள வர்றான்னா அவனை வரவிடாம அப்படியே அவன் மைண்ட்ல ஒரு செகண்டு ஏன் இந்த வீட்டுக்கு போகணும், நம்ம அந்த வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி மாறி போயிடும். இதே மாதிரி தான் வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த உயிரோடைய விழிப்பு ஒரு மனிதன் புத்துணர்ச்சியாக மாறப்படுவான். அந்த உயிரோடைய ஷார்ப்பாக இருக்கும்போது மூளை கடுமையாக வேலை செய்யும், ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த அந்த செயல் வடிவத்தில் ஒருத்தர் மாறுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்வியலில் படிப்போ அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் 60 வயசில் இருக்கிறவங்களும் சரி 5 வயசில் இருக்கிற குழந்தையும் சரி உயிரை வணங்கலைன்னா பிறந்தது வேஸ்ட், அவ்வளோதான்.